வேளாங்கண்ணி கூட இன்னைக்கு பாதியால் கண்டிச்சிருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. இது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை வடநாட்டுக்காரங்களை நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அவன் இந்த மாதிரிலாம் பண்றான், வடக்கன்ஸ் எல்லாம் பண்ணோம். இப்ப அவன் கீழே நீங்க பாருங்க இந்த கமெண்ட்ஸ், இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு கீழே உள்ள வீடியோ கமெண்ட்ல வடக்க இந்தியில திட்டுறான், எடுத்து போட்டு கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணா, டேய் நீங்க எல்லாம் எங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்காடான்னு கேக்குறாங்க. இந்தியில கண்ணாமண்ணா திட்டுறாங்க. என்னவோ திட்டான்னு நமக்கு கண்டுக்காம ஒருத்தர் மட்டும் கிளிக் பண்ணி கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறா, உங்களுக்கு எல்லாம் எங்களை பேச தகுதி இருக்காடான்னு கேக்குறான். மொத்த தமிழையும் திட்டுறான். இங்க பண்றவன் ஒரு தற்கொலைத்தனமான ஒரு அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கூட்டங்கிறத தாண்டி அவன் மொத்த தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு, மொத்த தமிழ்நாடு ஒரு நடிகை முன்னாடி போயிடுச்சு, மொத்த தமிழ்நாடு இப்படி சர்ச்சில் கோவில்ல பள்ளிவாசல்ல இங்க இப்படி போயிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தமிழர்கள் என்றாலே ஒரு நாகரிக சமூகம், உலகத்திற்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்த சமூகம், அரசியல் ரொம்ப விழிப்புணர்வு அடைந்த சமூகம் தமிழ் சமூகம், பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான சமூகம்னு சொல்றோம். ஆனா பொலிட்டிக்கலா தமிழர்கள் ரொம்ப பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிறது வடவர்கள் கிண்டல் பண்ற ரேஞ்சுக்கு இந்த தாவேக்கா கொண்டு போய் சேர்த்திருக்கு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல.